ஏழாவது காரியம், கடைசி காரியம், தசம பாகம் காணிக்கை. ஆவிக்குரிய ஒழுங்குல ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டு பண்றது எது தெரியுமா? இந்த கர்த்தருடைய பந்தி ஒண்ணுங்க, சபை கூடி வருதல் ஒண்ணு, கர்த்தருடைய பந்தி ஒண்ணு. இந்த தசம பாகம் காணிக்கை இதை சரியா எழுதி இருக்கிறபடி நம்ம செய்யலன்னா பாதிப்பை கொண்டு வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இவைகளையும் செய்ய வேண்டும். யார் சொல்றது? ஏங்க, பழைய ஏற்பாட்டில் தாங்க தசம பாகம் எல்லாம், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. யாருங்க சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ நீதியெல்லாம் விட்டுட்ட ஐயா, நீ அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். தசம பாகம் காணிக்கை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்க ஒரு லிஸ்டே ஆண்டவர் வைக்கிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. தசம பாகம் காணிக்கை இதெல்லாம் பாஸ்டருக்காக நீங்க பிரசங்கிக்கிறீங்களா பிரதர்? நீங்க தசமபாகம் கொடுக்கறதுனால, நீங்க காணிக்கை கொடுக்கறதுனால ஒரு கூலியக்காரன் அதனால தான் வாழ்றான் அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லுகளை கூட அப்பங்களாக்க முடியும்ன்றாரு. ஊழியக்காரன் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க நான் கொடுக்கிற பைசா தான் இவர் இப்படி செய்யறாரு, அவர் அப்படி செய்யறாரு. நீ தசம பாகத்தையும் காணிக்கையும் எழுதி இருக்கிறபடி நீ செலுத்தவில்லை என்றால் நீ சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவள். நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. ஆண்டவரையே நம்ம ஏமாத்துறோம். ஊழியக்காரன் இல்லைங்க, ஆண்டவரை ஏமாத்துறோம், கர்த்தரை ஏமாத்துறோம். அப்ப எழுதி இருக்கிறபடி நம்ம தசம பாகம் காணிக்கை செலுத்தணும். ஏங்க, தசம பாகமும் காணிக்கை என்ன செய்ய தெரியுங்களா? ஒவ்வொரு ஊழியத்திலையும் தசம பாகம் என்ன செய்யுது, காணிக்கை என்ன செய்யுது, இதை புரிஞ்சு கொள்ளணும். நீங்க உங்களுடைய வருமானத்தில் 100% 10% எடுக்கிறீங்க. அதாவது 10ல் ஒரு பங்கை எடுக்கிறீர்கள். இந்த ஒரு பங்கு உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடைய பணம். இந்த ஒரு பங்கை நீங்க எடுத்தீங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க தெரியுமா? ஊழியக்காரன் இல்ல, கர்த்தரை ஏமாத்துறீங்க. நல்ல கவனிங்க. இந்த ஒரு பங்கு உங்களுடையது இல்லைங்க, 9 பங்கு, மீதி உள்ள 9 பங்கு இருக்குது பாருங்க, அதுதான் உங்களுடையது. என்னங்க இது? நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சேன், என் கைகளின் திறமை. உன்னை விட படிச்சவங்களுக்கெல்லாம் நீ செய்யற வேலை இல்லை தெரியுமா? உன்னை விட திறமையானவர்களுக்கு இந்த சம்பளம் இல்லை தெரியுமா?
எத்தனையோ பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஞானம் உண்டு, அறிவு உண்டு, எல்லாம் உண்டு, ஆனா வேலை செய்வதற்கு பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. எத்தனையோ பேர் தடுமாறுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் ஒரு படிப்பை கொடுத்து, இன்றைக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து, இன்றைக்கு கர்த்தர் ஒரு வருமானத்தை கொடுத்து, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஜீவனோடு கூட ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்திருக்கின்ற பலன். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் உழைக்கிறேன், ஆனாலும் நான் பெரிய ஆளான, உழைச்செல்லாம் பெரிய ஆள் ஆகணும்னா உங்களை விட அதிகமா உழைக்கிறவங்க, இந்த மூட்டை தூக்குறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மண்ணு கொத்துறவங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் பாருங்க, உங்களை விட அதிகமா உழைக்கிறாங்க. ஆனா என்னைக்காவது அவங்க உங்களை விட உயர்ந்திருக்கிறாங்களா? முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. கருவுல நீங்க கருவுல இருக்கும் போது, நீங்க தோன்றும் போது உங்களுக்கு எந்த நாள்ல எலும்புகள் உருவாகணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணது அவரு. கருவுல நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன பேருன்னு அவர் வச்சாரு. உன் தகப்பன், உன் தாய் உன்னை பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் உன்னை கருவிலேயே பார்த்தவர். நீ எங்க பிறக்கணும்? 259 நாடுகள் இருக்கு. நீ ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், நீ ஐரோப்பாவில் பிறந்திருக்கலாம், நீ இலங்கையில பிறந்திருக்கலாம், நீ வங்காளதேசத்தில் பிறந்திருக்கலாம், நீ தீவிரவாத இயக்கங்கள் செயல்படுகின்ற அந்த பகுதியில் நீ பிறந்திருக்கலாம், சிரியாவில் பிறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு சமாதானம் உள்ள தேசத்துல பிறக்கணும் சொல்லி ஆண்டவர் உன்னை முன்குறித்தாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்கதான் பிறந்தீங்கன்னு வச்சுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா என்னெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100 வருஷத்துக்கு நீங்க பிறக்கணுங்க, முடிவு ஆயிடுச்சு நீங்க பிறக்கணும்னு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா இந்த ரோடு இல்லை, இந்த விளக்கு இல்லை, இந்த மின்சாரம் இல்லை, இந்த ஃபேன் இல்லை, இந்த சேர் இல்லை, இந்த மாதிரியான ஒலிபெருக்கி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்காம ஏற்ற சமயத்துல கர்த்தர் உங்களை பிறக்க செய்து உங்களுக்கு அருமையான ஆலயத்தை உருவாக்கி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு நியமித்த நன்மைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றால் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அந்த அன்பு நீங்க முடிவு பண்ணலங்க. உங்க பெற்றோரை நீங்க முடிவு பண்ணல, உங்க பெற்றோர் உங்களை அவங்க தீர்மானம் பண்ணல. கர்த்தர் தீர்மானம் பண்ணினா நீ யாருக்கு பிறக்கணும், நீ எங்க பிறக்கணும், எந்த கிராமத்துல பிறக்கணும், நீ எந்த குடும்பத்துல பிறக்கணும், கர்த்தர் தீர்மானம் பண்ணுகிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் செய்யறாரு. சும்மா உக்காந்துக்கிட்டு என் கைகளின் செயல் தெரியுமா அப்படின்னு அர்த்தமே இல்லைங்க, அர்த்தமே இல்லை. எல்லாமே ஆண்டவருடைய செயல். ஒரு வருமானம்னு உனக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது அதுல 10ல் 1 பங்கு உன்னுடையது கிடையாது, தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின்படி அது உன்னுடையது கிடையாது, அது கர்த்தருடையது. சரிங்க, தசமபாகம் 10ல் 1 பங்கு காணிக்க. இந்த 90% மிச்சம் இருக்குது பாருங்க, 9 பங்கு மிச்சம் இருக்கு பாருங்க. இதிலிருந்து நீங்க கர்த்தருக்கு நீங்க விரும்பி கொடுக்கறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் காணிக்க. தசமபாகம் வேறு, காணிக்கை என்பது வேறு. தசமபாகத்துல உங்களுக்கு உரிமையே கிடையாது, அது கர்த்தருடைய பணம். அதை எடுத்துனீங்கன்னா வந்துடலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வசனங்களை வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளை
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாருங்க. உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றாரு. என்ன சேலஞ்ச் தெரியுமா பண்றாரு? நம்மளை கூட ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை கூட ஒரு பொருட்டாக வச்சு, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. அவர் பார்த்தாலே என்னாகும்? பர்வதெல்லாம் உருகுமா. ஆனா நம்ம அவர் பார்வையில கனம் பெற்றதுனால அவர் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி ஒரு சேலஞ்ச் பண்றாரு. நீ வேணா பண்ணி பாரு. 10ல் 1 பங்கு தசம பாகத்தை 90% நீ விரும்புகிறத காணிக்கைய நீ கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து பாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்கப்பட்ட மாட்டேனோன்னு சொல்லி நீ பாரு. உனக்காக நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். எல்லாத்துலயும் சரியா இருப்போம், இதுல சரியா இருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்ன்றாரு. தான் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க. தான் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, தசம பாகத்துல நீ முறைகேடு பண்ணுவாயான்னா நீ என்ன வஞ்சிக்கிறா, நீ சபிக்கப்பட்டவன் சொல்றாரு. கர்த்தருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக கூடாதுங்க. ஆண்டவருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது. இந்த தசமமாக என்ன செய்ய தெரியுங்களா? இந்த 10ல் 1 பங்கு என்ன செய்ய தெரியுமா? தேவனுடைய ஊழியத்தை பராமரிக்கிறது தான் இந்த தசம பாகம். நல்ல கவனிங்க. இந்த தசம பாகம் தேவனுடைய ஊழியத்தை, இந்த ஆலயத்தை விட்டுருங்க. பாஸ்டர் தசம பாகத்தை குறித்து பேசுங்கன்னு சொல்லிட்டாருன்னு நினைப்பீங்க. இந்த ஆலயத்தெல்லாம் விட்டுருங்க. தேவனுடைய ஊழியம் பராமரிக்கப்படுவதற்கு தசம பாகத்தை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். ஆனா அதே சமயத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில அது இடம் கொண்டு பெருகுவதற்கு ஆண்டவர் காணிக்கைகளை பயன்படுத்துகிறார். நீ கொடுக்கிற தசமமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பராமரிப்பு பணிக்கு அது உபயோகப்படுத்தப்படும். நீ கொடுக்கக்கூடிய காணிக்கை என்ன செய்யும் தெரியுமா? அவருடைய எல்லைகளை விரிவாக்கும். தசம பாகம் என்பது வேறு, காணிக்கை என்பது வேறு. தசம பாகம் உங்க பணமே கிடையாது. அது 10ல் 1 பங்கு. அது உன்னுடையது கிடையாது, அது கர்த்தருடையது. மீதி உள்ள 90 பங்குல நீ உனக்கு கர்த்தர் எதை உணர்த்துகிறாரோ, உன் மனசுல எதை ஏவுகிறாரோ அதன்படி நீ செய்வாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்காக கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார். டிவியில் ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ஓ, அவருக்கு நம்ம கொடுக்கணும், காணிக்கை அனுப்பணும், தசமமாக அனுப்பணும். வசனம் அதெல்லாம் சொல்லல. நீ யாருக்கு கொடுக்கணும் சொல்லி ஆண்டவர் டைரக்ட் பண்றார். யாருக்கு கொடுக்கணும்? 1 தீமோத்தேயு 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை வசனத்துல யாருங்க நடத்துறது? நீங்க எந்த ஆலயத்துக்கு போறீங்க? உங்களுக்காக யார் பிரயாசப்படுறாங்க? எங்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ, எந்த ஆலயத்துல கர்த்தர் உங்களை அங்கத்தினராக வைத்திருக்கிறாரோ அங்கதான் தசம பாகம் போகணும். இல்ல
பாஸ்டர் சரியில்லை, சரியா. பாஸ்டருக்கும் தசம பாகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கும் போது யார் வாங்குறா தெரியுமா? பாஸ்டர் இல்லைங்க, கர்த்தர் வாங்கணும். ஆண்டவர் வாங்குறாரு, அதை கர்த்தர் வாங்குறாரு. பாஸ்டர் அவருடைய சாம்ராஜ்யத்தை கட்டுறாரு இல்லைங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறாரு. முதல்ல இதை புரிந்து கொள்ளணும். நீங்க வேற சபையில இருந்து ஒருவேளை வந்திருக்கலாம், நீங்க வேற ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களா இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் சரி, தசம பாகம் என்பது அது ஒரு மனிதன் வாங்குகிற காரியம் அல்ல, மனிதன் மூலமாக கர்த்தர் அதை வாங்குகிறார். காணிக்கை எங்க கொடுக்கணும்? காணிக்கை எங்க கொடுக்கணும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 20வது வசனம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்க விதைக்கணும்? நீர்வளம் பொருந்திய இடம்லாம் எப்படி இருக்கும்? பசுமையா இருக்கும், ஜீவனோடு இருக்கும். அங்கெல்லாம் வயல்வெளி, அந்த வாசனையே வித்தியாசமா இருக்கும். அந்த வயல்வெளிக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே கதிர் முளைக்கும், அங்கே தானியங்கள் விளைவிக்கப்படும், அங்கே திரளான ஆகாரங்கள் உண்டாயிருக்கும். நீர்வளம் பொருந்திய இடம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படுகிற இடமா இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற இடமா இருக்கும், ஆவியில அபிஷேகத்தில் நிரப்பக்கூடிய இடமா இருக்கும். ஊழியம் எங்க நடக்கிறதோ, ஊழியங்கள் எங்க இடம் கொண்டு பெருகுகிறதோ, அங்க நீங்க விதைச்சு பாருங்க, பலமான அறுவடைகளை, அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இப்ப வேகமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் போதும். ஏங்க, இது கடைசி வாரம் நடந்த சம்பவங்க. எவ்வளோ ஊழியத்தில் பிஸியா இருக்கிற நேரம், ஆண்டவருக்கு சில மணி நேரங்கள், சில நாட்கள் தான் இருக்கு. இப்ப ஏன் அவர் வந்து காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி வந்து உட்காரணும்? காணிக்கை போடுறதை ஏன் கவனிக்கணும்? ஆண்டவர் பாருங்க, காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக வந்து உட்காருகிறார். காணிக்கை போடுறவங்களை ஆண்டவர் கவனிக்கிறார். எவ்வளோ வேலை இருக்கு, அவர் ஏன் கவனிக்கணும்? அந்த ஆலயத்துக்கும் அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த காணிக்கைய அவருக்கு ஏதாவது செலவு கொடுக்க போறாங்களா? எதுவும் கிடையாதுங்க. ஆனா அங்க வந்து உட்கார்றாரு, அங்க வந்து கவனிக்கிறார். திருப்பத்தூர் உபவாச மண்டபங்க, அங்கே ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன் மூலமாக 3 நாள் உபவாச கூட்டம் நடக்குது. கடைசி நாள் காணிக்கை போடணும். காணிக்கை பெட்டி அங்கங்க அன்ன கூட வைக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அந்த அன்னக்கூடையில அங்கங்க டேபிள்ல வைக்கிறாங்க. அப்படியே அந்த அன்னக்கூடை இருக்கு. இப்ப பாடல் பாடப்படுகிறது. இப்ப ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு? நீ இவ்வளவு போடணும் சொல்லி ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு. ஆனா நான் என் பர்ஸை எடுத்து பார்க்கிறேன், இவ்வளவு போட்டேன் அப்படின்னா பஸ் காசு மாத்திரம்தான் மீறுது. திடீர்னு ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட நம்மளால முடியாது. ஏதாவது அவசரத்துக்கு வாங்கணும்னா என்ன செய்யறது? சரி, வீட்டுக்கு போயிட்டா அங்க இந்த வாரத்தை நம்ம ஓட்டணுமே, குடும்பத்தை நடத்தணுமே. ஆனா ஆண்டவர் உணர்த்துறார். என்ன உணர்த்துறார் தெரியுமா? நீ இவ்வளவு போடணும், நீ இவ்வளவு போடணும். ஒண்ணும் இல்லைங்க, ஆண்டவர் 500 ரூபாய் போட சொல்றாரு. நான் என்ன பண்றேன் தெரியுமா? 300 ரூபாய போடுறேன். 300 ரூபாய
போடுறதுக்கு நிக்கிறேன். இப்ப கையில எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு கொண்டு வந்து அந்த 300 ரூபாய நான் அந்த இதுல போட்டுட்டு அந்த வரிசையில் இப்படி போன ஆண்டவர் என் கண்ணை திறந்துட்டாருங்க. கர்த்தர் என் கண்ணை திறந்துட்டாரு. நான் பார்க்கிறேன். நான் பார்க்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த காணிக்கை அந்த அன்னக்கூடைய ஆண்டவர் இப்படி தூக்கிட்டு நிக்கிறாருங்க. கண்ணுல கண்ணீரோடு கூட ஆண்டவர் நிக்கிறாரு, தூக்கிக்கிட்டு ஆண்டவர் நிக்கிறாரு. நான் பார்க்கிறேன், ஐயோ, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன, நான் செஞ்ச காரியம் என்ன, என் இருதயம் வாதிக்க ஆரம்பிக்கிறது. நான் உடனே என்ன பண்றேன், அந்த காட்சியை பார்த்த உடனே உடனே அழுதுட்டேன். திரும்பி போ, ஆண்டவர் சொன்ன அந்த அமௌண்ட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் தேவ சமாதானம் என்னை நிரப்பினது. இந்த காணிக்க தசமபாக ரொம்ப முக்கியங்க. ஆவிக்குரிய ஒழுங்குல இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். முதலாவது நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்றாய் பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாட்சியை காத்துக்கொள்ளு சொன்னாரு. இரண்டாவது கிரமமான ஜப வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசினா. மூன்றாவது ஆண்டவர் ஒழுங்கா தியானிக்கணும், வேத தியானம்னு சொல்லி சொன்னாரு. நான்காவது என்ன? சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாதுன்னு சொன்னாரு. ஐந்தாவது உபவாசத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரு. ஆறாவது கர்த்தருடைய பந்தியை குறித்து கர்த்தர் பேசினாரு. ஏழாவது தசம பாகம் காணிக்கை. நல்ல கவனிங்க. இந்த முகாமில் ஜபத்தை குறித்தும் ஜபத்தின் மேன்மையை குறித்தும் ஜப தரிசனத்தை குறித்தும் இருக்கக்கூடிய முகாம். ஆனால் ஆண்டவர் மிகவும் முக்கியமான இந்த 7 காரியங்களை நம்மோடு கூட இடைபடுவார் என்றார். ஆண்டவர் இந்த 7 காரியங்களிலேயே தேவன் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை திரும்பிவிடும் என்றார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு ஜபத்தையும் அங்கீகரித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாய் வைக்க விரும்புகிறார்.